ஃப்ரெண்ட்ஸ், அம்மா எனக்கு புகை பிடிச்சிருந்தாங்க. அதனால ஒரு தையல் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தலாமா? கொடு. இந்த புகை மிஷின் வந்து குழந்தைங்க வச்சுருக்கவங்க இல்லை, குழந்தைங்க இல்லைனாலும் பெரியவங்க இருக்காங்க, வயசானவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்காக நம்ம வந்து எப்பயும் வாங்கி வச்சிடலாம் வீட்டில். இது வந்து பாவா, சேலமில் பாவா மெடிக்கல்ஸில் நாங்கள் வாங்கினோம். ப்ரைஸ் வந்துட்டு பாருங்கள், 1990 rupees. 10% டிஸ்கவுண்ட்டில் வாங்கினோம். இது வந்து குழந்தைங்க, பெரியவங்க, வயசானவங்க இந்த மாதிரி யார் இருந்தாலும் சரி வீட்டில், இன்க்ளூடிங் நமக்குமே வந்து பெஸ்ட்டாக இருக்கும். சடனாக சளி பிடிச்சிருச்சு, இருமலாக இருக்குது, மூச்சு விட முடியல அப்படின்னா கம்பல்சரி வந்து எந்த ஒரு கிளினிக் போனாலும் 50 rupees சார்ஜ் பண்ணுவாங்க ஒன்ஸ் நம்ம வந்து புகை பிடிச்சிக்கிறதுக்காக. ஸோ வந்து நம்ம இது மாதிரி வாங்கி வீட்டிலே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து எப்போனாலும் நமக்கு யூஸ் ஆகும். நைட் டைமில் வந்து மூச்சு விட முடியல அப்படின்னாலும் டக்குன்னு நம்ம எடுத்து இந்த புகை வச்சுக்கலாம். பெஸ்ட்டாக இருக்கும். இதுலேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நான் இதை எப்படி இன்சர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இந்த மாதிரி நமக்கு ஒரு பேப்பர் கொடுத்துருப்பாங்க. இதிலே வந்துட்டு எப்படி அந்த மிஷின் வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து இந்த மிஷின் வாங்கிக்கிட்டு எந்த மெடிக்கலாக இருந்தாலும் சரி, மெடிக்கலில் கேட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு அதில் உள்ளே ஊற்றி நம்ம புகை பிடிக்கிறதுக்கான மருந்து கொடுப்பாங்க. பார்த்தீங்கன்னா ஜனவரி 2027 வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். இதை நீங்கள் டேட் பார்த்து வாங்கிக்கோங்க. வாங்கிக்கிட்டு அதிலே சொல்லிடுவாங்க, நம்ம ஏஜ் சொன்னோம்னா குழந்தைங்களுக்கா இல்லை பெரியவங்களுக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஏஜ் சொன்னோம் அப்படின்னா அவங்களே எவ்வளோ ஊற்றணும், பாதி ஊற்றினா போதுமா இல்லை ஃபுல்லாகவே ஊற்றணும் அப்படின்னு எவ்வளோ மெஷர்மெண்ட்டுன்னு அவங்க சொல்லிடுவாங்க. ஸோ இது இருக்கட்டும். அப்படியே உங்களுக்கு தெரியலை அப்படின்னா இதிலையே கொடுத்துருப்பாங்க என்ன மாதிரி இது யூஸ் பண்ணணும், எப்படி கனெக்ட் பண்ணணும், இது எதுக்காகன்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. கிட்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு மாஸ்க்கும், நம்ம பெரியவங்க யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு பெரிய மாஸ்க்கும் கொடுத்துருப்பாங்க. அவ்வளோதான் கைஸ். இந்த மாதிரி யூஸ் பண்ணணும். எல்லாமே நீங்கள் தெளிவாக தெரியும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எந்த மாதிரி புகை பிடிக்கணுன்றதையும் சொல்லியிருப்பாங்க. இப்படி வாய்க்கு நேராக வச்சு நம்ம வந்து பிடிக்கணும். இப்படி மாற்றி மாற்றி தலைகீழாவோ இல்லை காற்று வந்து அதனுடைய ஏர் வந்து வெளியே போகிற மாதிரியோ பிடிக்கக்கூடாது. புகையெல்லாம் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் பட்டன் ஆஃப் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எப்பயுமே அதை வந்து ஒரு காட்டன் வச்சு அதை க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி எல்லாம் யூஸ் பண்ண எல்லாமே, அதாவது இந்த ஒயரை தவிர, இந்த டியூப்பை தவிர மற்ற இந்த மாதிரி யூஸ் பண்ணுற மாஸ்க்குக்கும் சரி, இந்த மாதிரி புகை ஊற்றுற இதுக்கும் நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சிடணும். இப்போ வந்து இந்த மாதிரி வந்து கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கான ப்ளக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய டியூப் கொடுத்துருப்பாங்க. இந்த டியூப்பை வந்து 2 பக்கமும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒன்றை வந்து இந்த இடத்துல இன்செர்ட் பண்ணிக்கணும். தென் அதர் ஒன் வந்து இந்த மாதிரி ஒரு பவுல் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த பவுலில் நம்ம இந்த சைடு பார்த்திங்கன்னா அடியில் கனெக்ட் ஆகிருக்கும். அடியில் கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஹோல் இருக்கும். அதில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிடணும். நானே வீடியோ எடுக்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு சரியாக காட்ட முடியாமல் போகலாம். பட் ஆனால் முடிஞ்ச அளவு கிளியராக காட்டிடுறேன். இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணிடணும், ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி. நெக்ஸ்ட்டு வந்து இதுக்குள்ளே இருக்கிற மாதிரி இந்த ஒரு கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஏரை, அந்த மருந்தை வந்து ரொட்டேட் பண்ணி அந்த பவரில் கனெக்ட் பண்ணதும் ரொட்டேட் பண்ணி ஏரை வந்து வெளியே தள்ளுறதுக்கான ஒரு
பொருளாக இருக்கும் இதில். இதை வந்து நம்ம இந்த மாதிரி போட்டுடணும். போட்டுட்டு இதிலேருந்து ஒன்று எடுத்து ஏஜுக்கு தகுந்த மாதிரி ஒன்று எடுத்து நம்ம வந்து ஊற்றிக்கணும். ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கனால இதை நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். வந்து மருந்து ஊற்றியாச்சு. மருந்து ஊற்றுனதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். கீழே ஊற்றிடாத, கீழே ஊற்றாத, நல்லா டைட்டாக பிடி. ஊற்றிட்டு இந்த கேப் வச்சு இது கரெக்டாக இன்செர்ட் பண்ணி இப்படி வந்து ஒரு லாக் கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு விடு, லாக் பண்ணிவிட்டு மெயினில் கனெக்ட் பண்ணிக்கணும். பிடி, ஓகேவா? ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருப்பாங்க. நம்ம போட்டு புகை பிடிக்க ஆரம்பிச்சு புகையெல்லாம் சுத்தமாக பிடிச்சி முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து இதை ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு காட்டன் வச்சு ஓப்பன் பண்ணி நம்ம வந்து ஒரு காட்டன் வச்சு எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வச்சிடணும். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ சொல்லிடு, பாய் சொல்லிடு. பாய்.